நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தகப்பாண்டி பேசுறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இந்த வீடியோ பதிவு முழுக்க ஆனந்தகுமார் பற்றினதுதான். ஆனந்தகுமார் அப்படின்ற நபர் நம்ம சங்கத்துல பொறுப்புலையும் சரி உறுப்பினர்களையும் சரி கிடையாது அப்படின்றத நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா சங்கத்துக்கு எதிராக சங்கத்துல பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு வந்து செயல்பட்டது. நம்ம சங்கத்துல இருந்து மாசம் 40,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டார். அதன் காரணமாக கருத்து வேறுபாடு காரணமாக உண்மையான தகவலை பொதுமக்களுக்கு சொல்லாம சங்கத்தை பத்தினா அவதூறு, அதாவது சங்கத்தினுடைய ரெக்கார்டு இல்ல, சங்கத்தினுடைய உறுப்பினர்களை பயோலாவில ஏத்தல, பொய்யா இவங்க நடத்துறாங்கன்னு சொல்லி வலைதளங்கள்ல வீடியோ போட்ட காரணத்தினால சங்க ரெக்கார்டு இருக்கு, அதுல உறுப்பினர் ஏற்றிருக்கின்ற வீடியோ நம்ம போட்டுட்டோம். சங்கத்தை பத்தி அவருக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க அண்ணன் நம்பிகளை வச்சு நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒவ்வொரு சம்பள பாக்கியும் வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாரு. முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால தப்பான தகவலை பரப்பி கொண்டு இருக்கார் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். அவரு நம்ம சங்கத்தில் அடிப்படை உறுப்பினரில் இருந்து எடுக்கப்பட்டாச்சு. இப்ப அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, எல்லாரும் வந்து எனக்கு பணம் போடுங்க, போன் பண்ணா மாநிலத்தில் இருக்கிற தங்கப்பாண்டி மாநில நிர்வாகிகள் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன் சார்பில் இருந்து வந்தவங்க போன எடுக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் பார்த்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மை கிடையாது, உங்களுக்கே தெரியும். எல்லாரும் போனே எடுப்பேன். 2 நாள் கழிச்சுனாலும் மிஸ்டு கால் இருந்தாலும் கூப்பிட்டு பேசுறேன். நானு என்னுடைய கால் டைவர்ட்ல வேணா இருக்கும், ஆனா மாநில நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. மாநில நிர்வாகிகள் நம்பரு, பேரு, ஊரு எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கோம். மாவட்ட நிர்வாகிகள் தகவலும் எல்லா தளங்கள்லயும் நம்ம போட்டிருக்கோம். முழுக்க பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காரு, நம்ப வேண்டாம். அதே மாதிரி இப்ப நிதி கொடுங்க, இல்ல சண்டாவா எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு போட்டிருக்காப்ல, நான் பார்த்தேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மெயினா வந்து பொய்யான தகவல்களை பரப்ப கூடாது, இவர் பரப்பிட்டு இருக்காப்ல. அதனால அவரை நம்பி யாரு பணம் போட்டாலும் அதற்கு சங்கம் பொறுப்பேற்காது அப்படின்றத நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவரை நம்பி பணம் போடுறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவருக்கு தனிப்பட்ட முறையில நீங்க போட்டுக்கங்க, நட்பா கொடுத்து வாங்கிக்கங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஏற்கனவே அவர் கடன் பிரச்சனையில இருக்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டவர். அவர் எந்த இது பண்ணாலும் அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. அதனால சங்கத்தின் சார்பாக பணம் கொடுத்தேன், நீங்க வாங்கி கொடுங்க, நாளைக்கு எங்க கிட்ட யாரும் வந்து நின்ற கூடாது. அதுக்காக நான் தெளிவா சொல்றேன். நம்ம சங்கம் எப்பயும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கலாம். இப்ப ஆனந்தகுமார் சொல்லி நம்ம போனா இவங்க நம்மளுக்கு எதுவும் செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். சங்கத்தின் ஒரு அங்கம் நீங்க. சங்கத்துல உங்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கும், உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே நாம செஞ்சு கொடுப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். என்ன வருத்தம் அப்படின்னா, சங்கத்தை பத்தி தெரியாத நபர் உள்ள வந்து ஒரு பிரச்சனையாகி வெளியில போனா ரைட்டு, அவருக்கு சங்கத்தை பத்தி புரிதல் இல்ல, சரி போறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இவர் எப்ப வந்தாரு, நவம்பர் டிசம்பர் மாசம் வந்தாருன்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் நம்ம கூட பயணிச்சுட்டு இருந்திருக்காரு. சங்கத்தினுடைய திட்டவட்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம், என்ன செய்ய போற, என்ன நடவடிக்கை அதுக்காக போயிட்டு இருக்கு அப்படின்றது அனைத்தும் சொல்லியிருக்கோம். எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்ப இவரு இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கும் போது இதுதான் மனசு ரொம்ப வலிக்குது, வேதனைக்குரிய விஷயம். சங்கத்துக்குள்ள வராங்க, நல்லா பழகுறாங்க, சரி நமக்கு அப்புறம் இந்த சங்கத்தை வழிநடத்த ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம சங்கத்துல இருக்கிற நலத்திட்டங்கள் என்னென்ன ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்மள மாதிரி ஒரு நபரா உருவாக்கும் போது அதையெல்லாம் கத்துக்கிட்டு வெளியில போகும்போது மனவேதனை ரொம்ப இருக்கு. ஏன்னா நிறைய முதல்ல அப்படித்தான் பண்ணாங்க. அந்த மனவேதனையினாலதான் 2-3 வருஷமா சங்கத்தையே ரன் பண்ணாம கிடப்புல போட்டேன். திரும்ப ரன் பண்ணும் போது நல்ல நண்பர்கள் வந்தாங்க, அதுல இவரும் ஒரு நபரா வந்தாரு. என்ன சொல்றது, இப்ப இவரு இந்த மாதிரி எதுக்கு வேலை போனாரு, யாருக்கு வேலை போனாருன்னு தெரியல. ஏன்னா என்கிட்டயே சொல்லியிருக்காரு, 2-3 சங்கத்துல இருந்து எனக்கு கூப்பிடுறாங்கன்னு, அவங்க என்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நண்பா உங்க விருப்பம் நண்பா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க செயல்படுங்க, நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. இல்ல நான் உங்க கூட இருக்கேன், ஏன்னா இந்த சங்கத்துக்குன்னு பேர் இருக்கு. அவர் வாயில சொன்ன வார்த்தை டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுக்குன்னு பேர் இருக்குன்னு நான் நிறைய பாத்திருக்கேன், அதனால அவங்க சங்கத்துல இருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கான அர்த்தப்பதையும் தெரியுது, சங்கத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்காரு. நான் அதுக்கு வழி சொன்னேன், தரமாட்டேன்ல சொல்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறோம். நீங்க 3 நேரமா சங்கத்து வேலையை பாக்குறேன்னு சொல்றீங்க, சம்பளம் தானே நண்பா தருவோம், தர்றதுக்கான சூழ்நிலையை முதல்ல உருவாக்கணும். சண்டா காசுல இருந்து நம்ம எடுக்க முடியாது, அதுக்கான வேற பிளான்கள் நம்ம போடுவோம். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இருக்கல, இப்ப எங்கேயும் வேலை போயிட்டாரான்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன், தெரியல. இருந்தாலும் அவருடைய செயல்பாடை காமிச்சிட்டாரு, நம்மளுடைய நடவடிக்கையை நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சங்க பேரையும் லோகோவையும் பயன்படுத்த அவருக்கு உரிமை இல்லை, பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும். அடிப்படை உறுப்பினரில் இருந்து நாமக்கல் ஆனந்தகுமார் அவரை நாம எடுத்துட்டோம் அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே.